children. Welcome to science class. Children, we finished the first lesson, food, isn't it? You also copied all the notes. So we are going to start the next lesson, water. Water is very important for our life. As you know, without water, life cannot exist, isn't it? Rain is the main source of water. What are the other sources of water? The other sources of water are rivers, ponds, lakes, streams, etc. Okay, so let's read about water from our textbook. Take your textbook, get ready with your textbook. We'll move on to textbook now. Okay. Children, let's start our second unit, that is water lesson. Okay. So let's start with introduction today. நீரின்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. திருக்குறள். அதாவது நீர் இல்லாம நம்ம உலகம் கிடையாது இல்லையா? அந்த நீர் எங்கேருந்து வருது நம்மளுக்கு? அதோட சோர்ஸ் என்ன? மழை இல்லையா? அதுதான் இங்க சொல்றாங்க. நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நீர் இல்லாம இந்த உலகம் கிடையாது. அந்த நீர் எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்குது? நம்மளுக்கு வந்து ரெயின்லேருந்து தான் கிடைக்குது இந்த நீர். வித்தவுட் வாட்டர் we cannot exist, life cannot survive. சரியா? வாட்டர் வந்து it is an important source of our living அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? திருக்குறள் says, if it be said that the duties of life cannot be discharged by any person without water. தண்ணி இல்லாம நம்மளோட அன்றாட வேலைகளோ இல்லை நம்மளோட வாழ்வாதாரமும் வந்து நீர் இல்லாம அமையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வாட்டருக்கான ஆதாரம், அதாவது தண்ணிக்கான ஆதாரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து மழை தான். மழை இல்லைன்னா நம்மளுக்கு தண்ணி கிடையாது இல்லையா? ஸோ வித்தவுட் ரெயின் தேர் கேனாட் பி த ஃப்ளோயிங் ஆஃப் வாட்டர். சரிங்களா? ஸோ வி கான் சர்வைவ் வித்தவுட் வாட்டர். நம்ம வந்து தண்ணி இல்லாம வாழ முடியாது. there will not be any survival without water. Water was once available in the nature freely. முதல்லலாம் வந்து you know already 2/3 of our earth surface வந்து it is covered with water, isn't it? ஸோ நம்ம முதல்லலாம் வந்து தண்ணி வந்து அவ்வளோ நிறைய இருந்தது. அது வந்து நேச்சரா வந்து அவைலபிளா இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரீ ஆஃப் காஸ்டாகவும் இருந்துச்சு. nowadays நம்ம வந்து என்ன பண்றோம்? தண்ணியே வந்து நம்ம வந்து we are giving money and buying water. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம இருக்கோம். ஸோ we have to preserve water, isn't it? So water was once available in the nature freely. Now it is sold in the shops for money. Water has become scarce nowadays. So எங்க ஒரு பயம் வருது, எங்க இந்த தண்ணி வந்து இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற அந்த பயமும் வருது. நம்ம பாதுகாக்க வேணும், ப்ரிசர்வ் பண்ணணும் வாட்டரை, நிறைய வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தோணுது இல்லையா? ஸோ we should preserve it for our basic needs and also for the needs of future generation. In this lesson, we will study about the sources of water, how to manage water. So first நம்ம இந்த லெசன்ல என்னென்ன படிக்க போறோம்னா sources of water. சரியா? வாட்டர் வந்து நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்குது, how to manage water, எப்படி அதை வந்து பாதுகாக்கிறது, மேனேஜ் பண்றது, how it is polluted and how the polluted water causes disease. தண்ணி எப்படி வந்து பல்யூட் ஆகுது, அசுத்தமாகுது, அந்த அசுத்தமான நீர்னால நம்மளுக்கு என்னென்னலாம் டிசீஸ் வருது, எப்படி ஏற்படுது அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். Water is the most abundant substance on the earth. It fills the seas, rivers, and lakes and covers more than 2/3 of the earth's surface. ஸோ வாட்டர் வந்து இட் இஸ் தி மோஸ்ட் அபண்டன்ட்னா நிறையவே இருக்கு நம்ம எர்த்ல. அதுதான் வந்து நம்ம சீஸ்னா கடல்ல, ஆறுகள்ல, ஏரிகள்லாம் வந்து அதுதான் தண்ணி தான் வந்து தண்ணி தான் நிறைய இருக்கு இல்லையா? இட் ஃபில்ஸ் தி seas, rivers, and lakes and covers more than 2/3 of the earth's surface. It is also exists as snow and ice on mountains. So mountains எல்லாம் வந்து it exists in the form of solid state. அதாவது ஐஸ், ஸ்னோ அப்படிங்கிற ஸ்டேட்ல வந்து அது வந்து மவுண்டெயின்ஸ், அதாவது மலை பிரதேசங்கள்ல, குளிரான பிரதேசங்கள்ல எல்லாம் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. வாட்டர் எக்ஸிஸ்ட் இன் 3 forms. You know that states of water, it exists in ice, solid form as ice, it exists in liquid form as water, and it exists in gaseous form as water vapor, isn't it? So it exists as snow and ice on mountains, that is solid form. In the atmosphere, so next atmosphereல வந்து எப்படி இருக்கும்? நம்ம வந்து water vapor ஆகுது இல்லையா? So gaseous form. Water is present in huge quantities as vapor and
clouds. Okay, the following are the sources of water: river water, lake water, sea water, well water, spring water, underground water. River water, lake water. River வந்து ஆறுகள் சொல்றோம் இல்லையா, அது. லேக் வந்து ஏரியில இருக்கிற தண்ணிங்க. சீ வாட்டர் வந்து கடல்ல இருக்கிற தண்ணி. வெல் வாட்டர் கிணறு இருக்கு இல்லையா, அதுல வர தண்ணி. ஸ்ப்ரிங் வாட்டர் அது வந்து ஊத்து அப்படி சொல்லுவோம் இல்லையா, நம்ம பூமியிலேருந்தே வரும், ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க. அண்டர் கிரவுண்ட் வாட்டர்னா நம்ம நிலத்துக்கு அடியில வர தண்ணி. So first let's read about river water and lake water. River is a channel through which fresh water flows. The origin of river is usually hills or mountains. இதுல இந்த ரிவர்ல இருந்தா நம்மளுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் வருது. இந்த ரிவர் வாட்டர் தான் நம்ம வந்து நம்ம ட்ரிங்கிங் வாட்டராகவும் யூஸ் பண்றோம். இந்த ரிவர் வாட்டருக்கான ஆரிஜின் வந்து, அதாவது ஆதாரம் வந்து ஹில்ஸ், மலையும் மலை பிரதேசங்கள் தான் சொல்லுவாங்க. இட் ஃப்ளோட்ஸ் டுவர்ட்ஸ், இந்த ரிவர் வந்து இட் ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் ஓஷன், சீஸ் அண்ட் லேக்ஸ். லேக் இஸ் அன் ஏரியா ஃபில்ட் வித் வாட்டர். லேக் வந்து அது ஒரு பெரிய வந்து ஒரு இடம். இட் இஸ் ஃபில்ட் வித் வாட்டர். அது வந்து அதோட நிலப்பரப்பு வந்து ரொம்ப பெருசு. அந்த நிலப்பரப்புல வந்து ஃபுல்லாவே வந்து தண்ணி தான் நிரம்பி இருக்கும். சரிங்களா, அதுதான் ஏரின்னு சொல்லுவாங்க. Man-made lakes created when dam is built on a river is called reservoir. ஸோ மனிதர்களா உருவாக்கிய அந்த ஏரிகள் தான் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டேம்லாம் நம்ம இப்போ கட்டும்போது நம்ம மனிதர்களா உருவாக்கிய அந்த ஏரிகள் தான் என்ன சொல்லுவாங்க, ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ small areas filled with water are called ponds. Very small areas filled with water are called ponds. So rivers, streams, groundwater, rainfall, melting snows, or a combination of this are the sources of water in lakes, reservoirs, and ponds. As less amount of salt is dissolved in it, it is suitable for drinking and irrigation. ஸோ இந்த ஆறுகள்ல, ஏரிகள்ல, குளங்கள்ல, அப்புறம் இந்த ரிசர்வாயர்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து நீர் தேக்கி வச்சிருப்பாங்க இல்லையா, இந்த டேம் பக்கத்துல நம்மளா மனிதர்களா உருவாக்கின ஒரு லேக் அது. ஸோ அந்த ரிசர்வாயர்லயும் வந்து தண்ணியோட தன்மை வந்து ரொம்பவே வந்து உப்புத்தன்மை கம்மி. உப்பு வந்து கம்மியா இருக்கும், அதுல ரொம்ப சால்ட்டியா இருக்காது. ரொம்ப வந்து சால்ட் வந்து ரொம்ப லெஸ் அமௌண்ட்ல தான் இருக்கும். ஸோ இட் இஸ் suitable ஃபார் ட்ரிங்கிங். ஸோ ட்ரிங்கிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற தண்ணி அது. அது மட்டும் இல்லாம நம்ம இரிகேஷன், அக்ரிகல்ச்சருக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி வாட்டர் தான். ஓகேவா. ஸோ ரிவர் வாட்டர், லேக் வாட்டர், ரிசர்வாயர்ஸ், பாண்ட்ஸ், அது எல்லாமே இட் இஸ் ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் இரிகேஷன். ஸோ the next one is sea water. Sea water, due to the presence of more amount of salt, sea water is called saline water. நம்ம sea waterனா கடல் தண்ணி இல்லையா, அந்த கடல் தண்ணி உங்களுக்கே தெரியும் நிறையவே சால்ட் குவான்டிட்டி இருக்கும். ஸோ அந்த சால்ட் இருக்கிறதுனால தான் அது என்ன சொல்லுவாங்க, saline water அப்படின்னு சொல்லுவாங்க. It is not suitable for irrigation. ஏன்னா அது அக்ரிகல்ச்சருக்குலாம் வந்து அவ்வளோ வந்து யூஸ்ஃபுல் கிடையாது. as well as drinking also, குடிக்கிறதுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். Sea water has salinity of approximately 3.5% or 35 parts per 1000. This means that every 1000 ml of seawater contains 35 grams of salts, that is sodium chloride dissolved in it. So every 1000 ml of water, 1000 ml of water 35 grams of salts இருக்குமா. So it is not suitable for drinking or irrigation. So next is underground water. Underground water during rainfall, what happens, rainwater எல்லாம் வந்து soil வந்து absorb பண்ணிக்கும் இல்லையா. ஸோ இந்த soil absorb பண்ணி என்ன ஆகும், உள்ள போயிட்டே இருக்கும். இருந்து என்ன ஆகும், கீழே ஸ்டோன் வர வரைக்கும் அது வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அண்ட் இட் கெட்ஸ் அக்யூமுலேட்டட் இன் தி நீர்த்தேக்கங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி, ரிசர்வாயர்னா நீர்த்தேக்கங்கள். அந்த எங்கெங்கெல்லாம் வந்து நீர்த்தேக்கங்கள் இருக்கும், எங்கெங்கெல்லாம் வந்து இடம் இருக்கும், அது போய் சேர்றதுக்கு இடம் இருக்கும், அங்கெல்லாம் வந்து சேர்ந்திருக்கும். This reservoir of water is the underground water. This water may contain soluble salts of calcium and magnesium. In the water, it contains soluble salts of calcium and
magnesium. Underground water is made available for human use either as well as water or spring water. So it is available for human use either as well water, அதாவது கிணத்து மூலியமாவும் நம்ம எடுத்துக்கலாம், or as spring water. Okay, children. So underground water is free from suspended impurities because it is filtered by nature as it passes through several layers of the soil. So underground water rainல இருந்து கீழே அப்படியே கீழே போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம earth நிறைய layers இருக்கும் இல்லையா, அந்த layers ஒண்ணு ஒண்ணா பாஸ் ஆகி கீழே போகும்போது it is free from several impurities. ஸோ வந்து சுத்தமான தண்ணியா தான் இருக்கும் எப்பயுமே அண்டர் வாட்டர். சரிங்களா? So next is well water. We'll discuss that afterwards. So today we discussed about sources of water and then river water, lake water, and also ponds and reservoirs. What is called reservoirs, and it is suitable for drinking and irrigation. And about sea water, isn't it? As because the presence of more salt is there, it is called saline water, and 35% of salt is added in 1000 ml of water, isn't it? And it is not suitable for drinking and irrigation. Next is underground water. It is the purest form. Less amount of suspended impurities will be there. So underground water is made available for human use as well water or spring water. Okay, children, with this I will wind up the class. We'll see in the next class, children. Hope you all understood. Go through the textbook thoroughly. Only 3 topics, subtopics I have taught for you. So please go through the textbook and understand it. We'll see in the next class, children. Thank you.